வீட்டெல்லாம் பக்தினா பக்தி, அப்பேற்பட்ட பக்தி தான் உங்க அத்தை. எங்க அத்தை என்ன செய்வான்னு கேள, என்ன தினந்தோறும் காலையில 5:45 கலர் வச்சு வந்திப்பா பாத்துக்கோ. சரி. நேர தூங்கி முழிக்க முன்னால கட்டில் காலை பிடிப்பா. கட்டில் காலை பிடிச்சு இவர் காலை பைய போய் தடவிடுவா பாத்துக்கோ. தடவி முடிச்சு எடுத்து ஒரு பாதங்களை தொட்டு கண்ணில் வச்சு எடுத்து திருமாங்கலத்தை எடுத்து அவர் பாதத்துல வச்சுட்டு அடுத்து கண்ணில் இப்படி வச்சுட்டு வந்து எந்திரிச்சு பார்த்து எடுத்தா உலகத்திலே முழிப்பா பாத்துக்கோ. பெண்ணா பிறந்தவங்க அவ்வளவு பக்தியா இருக்காது. சரி, அவ்வளவு பக்தியா இருந்திருக்கா. சரி, இப்ப இங்க வந்துட்டாரு நினைச்சேன். நீ உங்களுக்கு அப்படி டவுட் வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பெண்ணா பிறந்தவங்களுக்கு இப்படி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா பெண்ணுன்னு ஒத்துக்கவே முடியும். ஆமா, வரணுமா தாய்? என்ன செய்வா தெரியுமா? நேர இவ்வளவு பெரிய போட்டோ ஒண்ணு வாங்கி மாட்டிருக்கா பாத்துக்கோ. இவர் போட்டோவா? என் மாமா போட்டா. அந்த போட்டோவை இப்படி வீட்டுல அலமாரியில மாட்டி விட்டு அந்த போட்டோக்கு ஒரு சந்தனமும் அந்த போட்டோக்கு ஒரு குங்குமமும் நெத்தில அழகா வச்சு போட்டு வச்சு அடுத்து ஒரு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டுப்பா பாத்துக்கோ. அந்த போட்டோ அந்த போட்டோக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலையை போட்டு கீழே ஒரு நல்ல படையில போட்டு 2 சைக்கிள் பத்தி எடுத்துக்கிடும். ஏன்னா சிக்கனக்காரி பத்திலாம் எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும் என் மகராசா. போட்டாவில வச்சாச்சு. அப்போ நான் எப்ப ஜாவுன்னு 2